ஹாய், வெல்கம் டு ஜோசம்பா தமிழ். உங்கள் எல்லாரும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்னிங் பேட்ச் முடிச்சுட்டு நம்மளுடைய ரீனாக்கா வந்து எங்கள் எல்லாருக்குமே சீனியர். அவங்க ஏஜ் வந்து 55. அவங்க எங்கிட்ட வரும்போது என்னால் வெயிட் குறைக்க முடியுமா, என்னால் டான்ஸ் ஆட முடியுமா, என்னால் எக்ஸசைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சாங்க. அப்போ நான் சொன்னேன் ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாராலையும் முடியுது உங்களாலையும் முடியும் அப்படின்னு சொன்னேன். ரொம்பவே ஒரு சந்தேகத்துல தான் அவங்க எங்கிட்ட ஜாயின் பண்ணாங்க. ஜான்ல ஜாயின் பண்ணும்போது ரொம்பவே சந்தேகப்பட்டாங்க. ஆனா நான் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு அவங்கள என்னால குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களால வேலை பார்க்கறதுனால சாப்பாடு வந்து ஸ்கிப் பண்ண முடியாது, அதிகமான எக்ஸசைஸ் நம்மள மாதிரி ஒரு 100 ஜம்பிங் ஜாக்ஸ் எல்லாம் போட முடியாது. அப்ப அவங்களுக்கு ஏத்த மாதிரி, அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் கொடுத்து தான் அவங்கள கம்மி பண்ணணும். அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல அவங்களுக்கு வந்து முதல்ல மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக அவங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் மூவ்மெண்ட்டையும் மியூசிக் போட்டு நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போ அவங்களுடைய ஃபீட்பேக் உங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன அப்சர்வ் பண்ணாங்க, அவங்க எப்படி இன்ச்சஸ் கம்மி பண்ணாங்க, எவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணாங்க. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறீங்க எனக்கு இவ்வளவு வயசாயிட்டு என்னால வெயிட் குறைக்க முடியுமான்னு நினைக்கிறீங்க. ஸோ அவங்க சொல்ற அந்த வார்த்தைகளும் அவங்க எப்படி குறைச்சாங்கிறது உங்களுக்கு தெரியும் போது உங்களுக்கும் ஒரு முயற்சி வரும். நம்மளும் பண்ணணும், நம்மளாலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியும், நம்மளாலையும் ஆரோக்கியமா அழகா இருக்க முடியும் அப்படிங்கறத ரீனாக்கா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், நான் வந்து ஜனவரியிலேருந்து இந்த ஃபிட்னஸ் கிளாஸ்க்கு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வயசு வந்து 55. நான் வந்த புதுசில் 79 கேஜிஸ் இருந்தேன். இப்போ 73 கேஜிஸ் இருக்கேன். பட் இனிஷியலாக நான் இங்கே வரும்போது என்னோட வெயிட் லாஸ் எனக்கு ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் தான் நான் வந்தேன். ஏன்னா நான் நிறைய டயட் சிஸ்டம்லாம் ஏற்கனவே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் எதுலேயுமே எனக்கு வந்து ப்ராப்பர் ரிசல்ட் இல்லை. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி ஒரு 6-7 கேஜிஸ் ரெடியூஸ் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம ஜோ வந்து நமக்கு நல்லா அந்த ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு நல்லா சாப்பிடணும். அதாவது வயிற்றுக்கு கம்மியாக சாப்பிட வேண்டாம், ஃபீலிங்காகவே சாப்பிடுங்க. பட் ப்ரோட்டீன் ரிச்சாக சாப்பிடுங்க, கார்போஹைட்ரேட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து எங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதை ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பசியோடலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது, நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறோம். அது மாதிரி எக்ஸசைஸ் செய்யறதுக்கும் டயர்ட்னஸ் இருக்காது. அவங்களோட டைரக்ஷன் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி இது பண்ணோம்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் குறைய தான் செய்யுது. நான் வந்து முதல்ல ட்ரிபிள் இருந்தேன், இப்போ எக்ஸலுக்கு வந்திருக்கேன். ஸோ என்னுடைய ஏஜில் உள்ளவங்க கூட வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. நீங்களும் உங்க லேடிஸ் எப்பயுமே நம்ம அழகா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ நம்ம வந்து அழகா இருக்கணும், நம்மளும் ஃபிட்டா இருக்கணும், எல்லாரையும் போல நம்மளும் இது பண்ணணும் அப்படி. எங்க வீட்டுக்காரங்களாம் என்ன மாதிரி சொல்லுவாங்க, அந்த பொம்மை கல்யாண வீட்டில் நிற்கிற பொம்மை மாதிரியே இருக்கு, முன்னாடி ஃப்ரண்ட்ல நிற்கிற பொம்மை மாதிரியே இருக்கு. எனக்கு அது வந்து ரொம்ப ஊட்டியா இருக்கு. அதனால எப்படி நம்ம குறைச்சே ஆகணும், ஏதோ ஒரு பக்கம் போகணும் அப்படின்ற ஒரு இதுல தான் இங்க வந்தேன். ஆனா இது வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதனால எல்லாருமே கம் அண்ட் என்ஜாய் வித் அஸ். இன்னொன்று நம்ம மனதளவுலையும் நம்ம இங்க வந்துடுறதுனால நிறைய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. எல்லாரும் கூட இருந்து நல்லா ஜாலியா போறதுனால மனசுக்கும் அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. தேங்க்யூ.